லேசம் மனிதவள மேம்பாட்டு மையத்தை சிறப்பாக இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திரு பாண்டிச்செல்வம் அவர்களே, நமக்கு சிகரங்களுக்கு செல்பவர்களை விட சமவெளியிலே வாழ்கிறவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். ஒருவர் சிகரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கானவர்கள் சமவெளியில் இருந்து பாடுபடுவதால் தான் அவர்கள் சிகரத்திற்கு செல்ல முடிகிறது. சிகரத்திற்கு செல்வதற்கு ஊக்கம் தேவையில்லை. சிகரத்திற்கு சென்றால் விளம்பரம் கிடைக்கும், பெயர் பிரபலமாகும், பத்திரிகைகளில் பெயர் வரும், ஊடகங்களில் உங்கள் புகைப்படம் உலாவும். ஆகவே சிகரத்திற்கு செல்வதற்கு யாரும் ஊக்கம் தர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பு கிடைத்தால் சிகரத்திற்கு செல்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அன்றாட வேலையை செய்வதற்குத்தான் ஊக்கம் தேவைப்படுகிறது. தினமும் 6 மணிக்கு எழுவதற்குத்தான் ஊக்கம் தேவைப்படுகிறது. தினமும் கணவனுக்கு அதே உணவை சமைப்பதற்குத்தான் ஊக்கம் தேவைப்படுகிறது. தினமும் அதே ஆசிரியரின் அயற்சியூட்டுகிற உரையை கேட்பதற்குத்தான் ஊக்கம் தேவைப்படுகிறது. தினமும் அதே பேருந்தில் செல்வதற்குத்தான் ஊக்கம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஊக்கம் என்பது சாதாரண பணிகளை செய்வதற்குத்தான் தேவையே தவிர அசாத்தியமான பணியை செய்வதற்கு ஊக்கம் தேவையில்லை. ஊக்கம் நமக்கே இருக்கிறது. வேறு யாரும் ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மிக சிறந்த சாப்பாட்டை எந்த தாயும் குழந்தைக்கு ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு ருசியாக இருந்தால் குழந்தை தானாகவே உண்டுவிடும். ஆனால் ருசி இல்லாத சத்தான உணவை ஊட்டுவதற்குத்தான் தாய் நிலவை காட்ட வேண்டியிருக்கிறது, பறவையை காட்ட வேண்டியிருக்கிறது, மேகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது. சாப்பாடு ருசியாக இருக்கிற போது எந்த குழந்தையும் தாய் ஊட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே இல்லை. சத்தான உணவைத்தான் தாய் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் சத்தான உணவைத்தான் இன்று பெரும்பாலானோர் விரும்புவது இல்லை. எவையெல்லாம் உடலுக்கும் மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் கேடு விளைவிக்கின்றனவோ அவற்றை நாடித்தான் மக்கள் அதிகம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த சூழலில் நீங்கள் இங்கே இருக்கிற இளைஞர்கள் 10 பேரை வாருங்கள், முன்னே நாம் எல்லோரும் இமயமலைக்கு செல்ல போகிறோம், இதுவரை யாரும் தொடாத சிகரத்தை தொடப்போகிறோம் என்று சொன்னால் 10 அல்ல 50 பேர் வந்து நிற்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அது சாகசமானதாக இருக்கும். ஒருவேளை நாம் சிகரத்தை அடைந்து விட்டால் நம் பெயர் சரித்திரத்திலே இடம் பிடிக்கும் என்பது. ஆனால் 10 பேரை அழைத்து யார் இந்த மேடையிலே நாற்காலி போடப் போகிறீர்கள் என்றால் அதிகம் பேர் வரமாட்டார்கள். பாண்டிச்செல்வம் மாத்திரம்தான் தனியாக நாற்காலியை எடுத்து போட வேண்டும். ஏனென்றால் நாற்காலியை எடுத்து போடுவதற்கு யார் நம் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறார்கள்? இன்றைய பிரச்சனை எல்லாம் சாதாரணமான பணிகளை, எல்லோருக்கும் தேவையான பணிகளை செய்வதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் சிகரத்திற்கு செல்வதனால் என்ன பயன்? எத்தனையோ பேர் சிகரத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் என்ன சாதித்தார்கள்? எதையும் சாதிக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். உலகத்திலேயே பயன்படாத ஒரு புத்தகம் என்றால் அது கின்னஸ் புத்தகமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அதில் இடம்பெற்றவர்கள் யாரும் மகத்தான பங்களிப்பை மனித சமுதாயத்திற்கு செய்ததாக தகவலே இல்லை. நகத்தை நீளமாக வளர்ப்பவர்களும் இடம்பெறுகிறார்கள், அதிக நேரம் பேசுபவர்களும் இடம்பெறுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் 24 மணி நேரம் இடைவிடாமல் பேசி கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றார். உண்மையிலேயே அதை கேட்டவர்கள் தானே இடம்பெற்றிருக்க வேண்டும், பேசியவராய் இடம்பெற்றிருக்க வேண்டும். என்னை கேட்டால் 24 மணி நேரம் பேசுபவர்களை விட 26 வருடம் நீளமாக தாடி வளர்ப்பவர்களை விட 35 ஆண்டுகள் நகத்தை வெட்டாமல் வளர்ப்பவர்களை விட அருகிலே ஒரு ஏழை அல்லல் படுகிற போது அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிறானே, அவன்தான் சாதனையாளர் என்று கருதுகிறேன். நாம் அன்றாடம் மிகப்பெரிய சாதனையாளர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நமக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்களே, நமக்கு வாகனத்தை சரியாக ஓட்டுகிறார்களே,
நமக்கு உணவை சமைத்து வைக்கிறார்களே, நமக்காக உடையை தைத்து வைக்கிறார்களே, நமக்காக நாற்காலிகளை செய்கிறார்களே, நமக்காக புத்தகங்களை தயாரிக்கிறார்களே, எழுதுகோள்களை உற்பத்தி செய்கிறார்களே, அவர்களால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிகரத்தை நோக்கி செல்வது என்பது ஒரு குறியீடு. இங்கே அவர்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், மலை சிகரத்தை அடைவதல்ல. அந்த படத்தை பார்த்து தவறான முடிவுக்கு வந்து விடாதீர்கள். மலை சிகரத்தை அடைவது நம்முடைய நோக்கம் அல்ல, மனித சிகரத்தை அடைவதுதான் நம்முடைய நோக்கம். என்று உங்கள் வாழ்க்கையின் பொருளை நீங்களாக உணர்கிறீர்களோ, அப்போது உங்கள் வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி விடுவது இல்லை. சிலருக்கு விடியல் சீக்கிரமாக வந்து விடுகிறது. நீங்கள் விழிக்கிற போதுதான் விடியல் வருகிறது. சிலர் சூரியனை எழுப்புகிறார்கள், சிலரை சூரியன் எழுப்புகிறது. யார் சூரியனை எழுப்புகிறார்களோ அவர்கள் அதிக நேரம் வாழ்கிறார்கள், அதிக நாட்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் அல்ல, அது 28 மணி நேரமாக விரிகிறது. ஏனென்றால் காலையில் 2 மணி நேரம் என்பது மற்ற நேரத்தில் 4 மணி நேரத்திற்கு சமம் என்பதால். ஆகவே எல்லோருக்கும் ஒரே மாதிரி விடியல் வருவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொருளை தேட தொடங்குகிறீர்களோ அன்றுதான் உங்களுக்கு பிறந்த நாள் தொடங்குகிறது. இன்னொன்று, உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் உண்மை என்று உங்களுக்கு தோன்றுகிறது. மார்க் ட்வைன் சொன்னார், 14 வயது ஆகிற போது என் அப்பா எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 21 வயது ஆகிற போது இந்த 7 ஆண்டுகளில் அவர் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் என்றார். 7 ஆண்டுகளில் தந்தை கற்றுக்கொள்ளவில்லை, மகன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டான். அதனால் தந்தை சொல்பவை சரி என்பதை உணர்ந்தான். சில நேரங்களில் நண்பர்கள் வசீகரமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்பவையெல்லாம் மந்திரங்கள் போல் நம் செவிகளுக்குள் நுழைகின்றன. அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்பதை போன்ற மாயை ஏற்படுகிறது. அவர்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த படிப்பை தான் நாமும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதில் சேராமல் போய்விட்டால் தோற்ற ஓர் உணர்வு ஏற்படுகிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் விரும்பிய படிப்பை அடையாவிட்டால் உங்கள் வாழ்க்கையே தோல்வி அடைந்ததாக ஒருபோதும் நினைக்காதீர்கள். படிப்பு என்பது பாதைதான், படிப்பு என்பது படிதான். சில நேரங்களில் அந்த படிகளையே நாம் புனித தலமாக நினைத்து விடுகிறோம் என்பதுதான் வருத்தப்படக்கூடிய செய்தி. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது எது என்பதை முடிவு செய்து விட்டால் அதை படிப்பின் மூலமும் அடையலாம், உழைப்பின் மூலமும் அடையலாம், தொழிலின் மூலமும் அடையலாம், சேவையின் மூலமும் அடையலாம், தொண்டின் மூலமும் அமையலாம். எப்படி வேண்டுமானாலும் அதை அடைய முடியும். ஆனால் வாழ்க்கைக்கு என்று எது நோக்கம் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் மோனலிசா என்கிற மகத்தான ஓவியத்தை பார்த்திருக்கிறோம். அந்த ஓவியத்தை பார்த்து இந்த சிரிப்பு எப்படிப்பட்ட சிரிப்பு என்று ஆராய்ச்சியே கூட நடந்தது உண்டு. ஏனென்றால் அதிலே ஒரு ஏளனம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, கனிவு இருக்கிறதா, குழப்பம் இருக்கிறதா என்று எதையும் தெளிவாக கூற முடியாது. அந்த சிரிப்பில் என்ன இருக்கிறது என்பதை யாரும் சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஓவியத்தின் சிறப்பு. அந்த ஓவியம் மிக மகத்தான ஓவியம் என்று கருதப்படுகிறது. அந்த ஓவியத்தை வரைந்த லியோனார்டோ டா வின்சியின் வாழ்க்கை துயரம் நிறைந்தது. முதலில் அவர் அங்கீகரிக்கப்பட்ட மகனாக பிறக்கவில்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த துயரத்தை மனத்திலே வைத்துக் கொண்டு அலைந்தார். அதனால் யாருடனும் பேச மாட்டார். முறையாக பிறக்காத குழந்தைகளை குறையாக பார்ப்பதுதானே சமுதாயம். அதனால் யாரும் அவரிடம்
காது கொடுத்து பேசவில்லை, நட்பு கொள்ளவில்லை. டாவின்சிக்கு தனிமைதான் பரிசாக இருந்தது. ஆனால் அந்த தனிமையை கண்டு அவர் நடுங்கவில்லை. கானகத்திற்கு சென்றார். மரங்களை பார்த்தார், செடிகளை பார்த்தார், இலைகளை பார்த்தார், பறவைகளை பார்த்தார், மலர்களை பார்த்தார், குளங்களை பார்த்தார், புல்வெளிகளை பார்த்தார், மனித முகங்களை பார்த்தார். எந்த மனித முகம் தங்க விகிதத்தில் இருக்கிறதோ அதுவே அழகான முகம் என்று முடிவு செய்தார். 1.6 மடங்கு நீளம், 1 மடங்கு அகலம் இருந்தால் அது தங்க விகிதம். தங்க விகிதத்தில் இருக்கிற முகங்களே அழகானவை என்பதை முடிவு செய்தார். நம் அனைவருமே உடலில் தங்க விகிதத்தில் தான் இருக்கிறோம். இடுப்பு வரை 1 மடங்கு, இடுப்புக்கு கீழே 1.6 மடங்கு. எனவே நாம் அனைவருமே தங்க மகன்கள் தான், தங்க மகள்கள் தான். எனவே தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. லியோனார்டோ டா வின்சி மனித முகங்களை படித்தார், பூச்சிகளை படித்தார். அவரை வசாரியோ என்கிற மிகப்பெரிய ஓவியரின் கீழ் அனுப்புவதற்காக அவருடைய தந்தை முடிவு செய்தார். அந்த ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைந்திருந்தார். இதை நீ முடிவு செய் என்று தூரிகையை டாவின்சியிடம் கொடுத்தார். டாவின்சி சின்ன வயதிலேயே ஓவியனாகத்தான் ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், வெறும் ஓவியனாக ஆகி பணம் சம்பாதிப்பது அல்ல, என்னுடைய ஓவியங்களின் மூலம் மனித மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் என்பது நீரிலே எரிந்த கல்லை போல அவர்கள் உள்ளுணர்வில் சலனவட்டங்களை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஓவியனாக நாம் வர வேண்டும். அதுதான் அவருடைய கனவு. வெறுமன ஓவியங்கள் வரைந்து பணம் செய்வது அவருடைய நோக்கம் அல்ல. இந்த ஓவியத்தை நிறைவு செய் என்று அவருடைய ஆசான் குறிப்பிடுகிறார். அவர் அந்த ஓவியத்தை பார்க்கிறார். தேவதைகள் பறப்பதை போன்ற ஒரு ஓவியம், கீழே புல்வெளிகள். அவர் இதுவரை கானகத்திலே பலவிதமான புல்வெளிகளை பார்த்திருக்கிறார், மலர்களை பார்த்திருக்கிறார். அந்த தூரிகையை எடுத்து அந்த புல்வெளிகளை எல்லாம் மனத்திலே கொண்டு வந்தார். நிதானமாக அவற்றை வரைந்தார். நிறைய நேரம் பிடித்தது. அதிலே மலர்களை எல்லாம் இயல்பாக, இயற்கையாக, அந்த மலர்களை பார்த்தால் பறித்து விட வேண்டும் என்பதைப் போல ஆர்வம் தொனிக்கிற அளவிற்கு அழகாக, அந்த மலர்களை பார்த்தால் நம் மூக்கிலே நறுமணம் வந்து தடவுவதை போன்ற யதார்த்தத்துடன், அழகுடன், நேர்த்தியுடன் அந்த ஓவியத்தை படைத்தார். இனி தேவதைகளை வரைய வேண்டும். காட்டுக்கு சென்றார். பலவிதமான பறவைகளை பார்த்தார். சில பறவைகளை பிடித்தார். ஒவ்வொரு பறவைக்கும் எப்படி இறகு இருக்கிறது என்பதை படித்தார். வந்து அந்த தேவதூதர்களின் இறக்கைகளை எல்லாம் அவர் படைத்தார். அவர் தூரிகையில் அதை வரைந்து முடிக்கிற போது அந்த தேவதைகள் அந்த ஓவியத்தை விட்டே பறந்து போவதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவ்வளவு அழகு. அந்த ஓவியம் முடிகிற போது அவருடைய குரு தன்னுடைய தூரிகையை கீழே போட்டுவிட்டு சொன்னார், இனிமேல் உனக்கு முன்னால் நான் தூரிகையை எடுக்கப் போவதில்லை, என்னை விஞ்சிய சீடன் நீ என்று குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஓர் உயர்ந்த ஓவியம் டாவின்சியிடம் எப்படி உருவானது? அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக இருந்தது. வாழ்க்கையின் நோக்கம் என்பது ஜோதியாக இருந்தது. எல்லா இருட்டையும் கரைத்தது, எல்லா முற்களையும் அடையாளம் காட்டியது. அதனால் அவர் அதை நோக்கி பயணம் செய்வதற்கான அத்தனை வழிகளும் திறந்தன, அத்தனை கதவுகளும் திறந்தன. அங்கே வைரக்கற்கள் குவிந்து கிடக்கிறது என்று சொன்னால் கூழாங்கல்லுக்காக நாம் நேரத்தை வீணடிக்க மாட்டோம். இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. யார் ஒருவர் அதை அடைகிறார்களோ அவர்கள் தாங்கள் மட்டும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்கள் வாழ்ந்து சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டை ஆற்றுகிறார்கள். அவர்கள் செய்கிற பணிகள் விளம்பரப்படாமலேயே மக்களின் விழிகளை திறக்கின்றன. ஒரு நல்ல மனிதன் நல்ல செயலை செய்கிற போது
எத்தனையோ பேர் உடன் வர ஆரம்பித்து விடுகிறார்கள். யாரேனும் ஒருவர் முன்னால் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறார். ஒரு முறை ஒருவர் புகை வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். 20-25 ராணுவ வீரர்கள் ஒரு ரயில் நிலையத்திலே ஏறினார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பசி. எங்கேயோ பணி செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். வெள்ள நிவாரண பணி போல இருக்கிறது. அவர்கள் அதிலே ஏறி அமர்ந்தவுடன் எல்லோருக்கும் பசிக்கிறது என்கிற உணர்வு. ஒன்றை நாம் உணர்வோம், பணியாற்றுகிற போது நமக்கு பசிக்காது, பணியை முடித்த பிறகுதான் பசிக்கும். அதை போலவே யாராவது நம்மை துன்புறுத்தினால் அழுகை வராது, அவர்கள் துன்புறுத்திய பிறகு ஆறுதல் யாராவது சொன்னால் அழுகை வரும். தோல்வியுற்றால் அழுகை வராது, வெற்றி பெற்றால் கண்ணீர் துளிகள் வரும். ஏனென்றால் வாழ்க்கை என்பதே முரண்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. ஆகவே பயணத்தில் வந்து அமர்ந்தவுடன் அவர்களுக்கு பசிக்க ஆரம்பித்தது. அங்கே உணவை விற்கிறவர் வருகிற போது எவ்வளவு உணவு என்று கேட்டார்கள். 100 ரூபாய் என்றவுடன் சட்டை பைக்குள் கையை விட்ட ஒரு ஜவான் அமைதியாக இருந்து விட்டார். அப்போது அதை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். உடனே அவர் அந்த 20 பேரையும் கணக்கு போட்டு தன்னுடைய பையிலிருந்து 2000 ரூபாயை எடுத்து அந்த உணவுக்காரரிடம் சொல்லி 20 உணவுகளை அவர்களுக்கு தரும்படி சொன்னார். அவர்களோ வேண்டாம் வேண்டாம், பசிக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நாட்டை காக்கிற உங்களுக்கு எங்களுடைய சின்ன பரிசு இது. இதை கூட செய்யாமல் விட்டால் நாங்கள் மனித பிறவிகளே அல்ல. துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு கடும் குளிரில் நீங்கள் போராடுகிறீர்கள், நாங்களோ இங்கே உங்களால் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த உணவுப் பொட்டலங்களை தந்தார். அவர்கள் உண்டார்கள். உண்டவர்கள் உண்பிற்றிருக்கையிலே ஏற்படுகிற மகிழ்ச்சி அலாதியானது. அதனால்தான் பாரதிதாசர் இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் என்று சொன்னார். நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் யாருக்காவது உணவளித்து பாருங்கள். பசியோடு இருக்கிற அவர்கள் உண்ண உண்ண அவர்கள் முகத்திலே ஒரு பொலிவு வருகிறது அல்லவா, அதைவிட உயர்ந்த விருது எதுவுமே இருக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் உண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார் அவர். அப்போது அருகில் இருந்தவர்கள் எல்லாம் வந்து என்னுடைய பங்காக 100 ரூபாய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்ததில் அவர் கொடுத்த 2000ற்கு மேல் அதிகமாக 3000 ரூபாய் சேர்ந்து விட்டது. உடனே அவர் அதை அந்த ஜவான்களிடமே கொடுத்து விட்டார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நல்ல பணியை செய்வதற்கு ஒருவர் முன் வந்தால் தோள் கொடுப்பதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் யார் முதலில் செய்வது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. யாராவது முன்வர மாட்டார்களா? யாராவது இந்த நிலையை மாற்ற முன்வந்தால் நாங்கள் அனைவருமே உறுதுணையாக இருப்போமே. எழுச்சி பெற்ற ஒரு மனிதன் வரமாட்டானா என்று எல்லோருமே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வருவதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை. யார் முன்னே காலெடுத்து வைப்பது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது எதுவாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக நம்முடைய நோக்கம் பணம் அல்ல. நமக்கு தெரியும், மிகச்சிறந்த பணக்காரர்கள் இந்த உலகில் இருந்து விட்டார்கள். அவர்கள் யாரையுமே இந்த சரித்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. பிரபலமாக இருப்பது இல்லை. பிரபலம் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பு யார் இருந்தார்கள் என்பதை நாம் அறிய முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தீபாவளி அன்று நேர்காணல் நிகழ்ச்சியிலே வந்த நடிகை யார் என்று நமக்கு தெரியுமா இப்போது? அல்லது மிகப்பெரிய விருது பெறுவதும் அல்ல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நோபல் பரிசிலே பெற்றவர் யார் என்று நமக்கு தெரியுமா? சமாதானத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர்கள் தெரியாது. ஆனால் நாம் புதிய ஊருக்கு சென்றபோது, வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற போது, வாருங்கள் சரியான பேருந்தில் உங்களை ஏற்றி விடுகிறேன் என்று ஒருவர் அழைத்து சென்றாரே, அவருடைய பெயரை மறப்போமா? அவருடைய முகத்தை மறப்போமா?
எனவே மனித வளம் என்பது எல்லோரும் சிகரத்தை அடைவதில் அல்ல, நமக்கான சிகரத்தை நாம் அடைவதில். நாம் எதை சாதிக்க முடியுமோ அதை சாதிக்காமல் விட்டுவிட்டால், எதையும் எழுதாமல் ஒரு நோட்டு புத்தகத்தை தூக்கி எறிந்தவர்களுக்கு சமமாக ஆகிவிடுவோம். இந்த காகித நோட்டில் நாம் எதை எழுதப் போகிறோம்? கவிதைகளை எழுதப் போகிறோமா அல்லது சலவை கணக்கை எழுதப் போகிறோமா? காவியத்தை எழுதப் போகிறோமா அல்லது ஆறுதலாக கடிதம் எழுதப் போகிறோமா அல்லது அப்படியே அதை கிழித்து எறிய போகிறோமா? இதுதான் கேள்வி. இந்த வாழ்க்கை என்பது நமக்கு எழுதப்படாத ஒரு நோட்டாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை என்னவாக்கப் போகிறோம்? இதை எதை நோக்கி செலுத்தப் போகிறோம்? நமக்கான உயரத்தை அடைவதில்தான் நாம் வாழ்ந்து திருப்தி இருக்க முடியும். எவன் ஒருவன் மரணமடைகிற போது இன்னும் வாழ வேண்டும் என்கிற திருப்தி, இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஏக்கம் இல்லாமல் நான் முறையாக வாழ்ந்தேன் என்ற திருப்தியோடு செல்கிறானோ அவனே மிகப்பெரிய சாதனையாளன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதுதான் நமக்கான சிகரத்தை அடைவதற்கான வழி. அதற்கு இன்றிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எது என்பதை முடிவு செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். எந்த பணியை செய்தாலும் நேர்த்தியாக செய்வது என்று மட்டும் முடிவு செய்துவிட்டால் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். இன்று காலையிலிருந்து மாலை வரை என்னுடைய பணியே சேவையாக செய்வேன் என்று முடிவு செய்துவிட்டால் எல்லோரும் நம்மை நேசிப்பார்கள் என்பதற்கு என்னை இங்கே அழைத்து வைத்த வாகன ஓட்டுநர் திரு புருஷோத்தமன் அவர்கள் தான் சாட்சி. நாங்கள் சுற்றுலா துறையிலே இருக்கிற போது சுற்றுலா நட்பு வாகனம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினோம். அதை நெறிப்படுத்தியவர் அவர். வெளிநாட்டு பயணிகள் வருகிற போது, வெளிமாநில பயணிகள் வருகிற போது அவர்களிடம் உரிய கட்டணத்தை பெற்று அவர்கள் சொல்லுகிற இடத்திற்கு அழைத்து செல்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு நம் தமிழ்நாட்டின் வரைபடத்தை காண்பித்து ஒவ்வொரு இடத்தையும் விளக்கிச் சொல்வதையும் தன்னுடைய கடமையாக கொண்டவர் அவர். இன்று வெளிநாட்டில் இருப்பவர்கள் தமிழ்நாடு வருவது என்றால் அவரை தொடர்பு கொண்டு அவர் கொடுக்கிற நாளுக்குத்தான் தங்களுடைய பயணத்தை முன்பதிவு செய்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பெருமை. நாம் எந்த பணியை செய்தாலும் சரி, அந்த பணியை மக்களுக்கு ஆற்றுகிற சேவையாக, வாழ்க்கையின் நோக்கம் என்பது நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த உலகத்தை இன்னும் அழகாக்கி விட்டு செல்வது என்று முடிவு செய்தால் அதுதான் நமக்கான சிகரத்தை அடைவதற்கான இடம். எனவே மலையின் சிகரத்தை அடைவது முக்கியமல்ல, மனித சிகரத்தை அடைவதே முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன்.